ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு குக் அண்ட் ட்ராவல் வித் ஜெனி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான பிரியாணி செய்கிறதுக்கான டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே அகலமான பாத்திரம் ப்ளஸ் வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும். இப்போது கடையில் ஒரு கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகணும். இப்போது இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸை நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சிடணும். இப்போது அரிசி வைக்க தண்ணி இன்னொரு பக்கம் நம்ம வச்சிடலாம். அந்த தண்ணியில் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஏலக்காய் தட்டி போடுறதுனால பிரியாணியோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த பிரியாணி மசாலாவில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கணக்கெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம எப்படியும் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா அரிசி வடித்த தண்ணியிலேருந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம தண்ணி அளவை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பக்கம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சூடாகிடுச்சு. ஸோ இப்போது ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த அரிசி ஒரு 70% குக் ஆனால் போதும். இந்த 70% எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு விட்டு எடுத்தாலே போதும். அது ஒரு 70% நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ ரைஸ் 70% குக் ஆனதும் நம்ம ரைஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிரியாணி மசாலாவில் நம்ம வடித்த ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம ரைஸ் வடித்த தண்ணி இருந்தது இல்லையா, இப்போ அதவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணுற தண்ணி அதுக்கப்புறமா ரைஸோட லெவல் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக வரும். தண்ணி ஆட் பண்ணதும் ஒரு 1/2 லெமன், ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட்டான பொருள் ஏதாச்சும் மேலே வச்சுருங்க. இல்லை இந்த மாதிரி குக்கரில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா குக்கரில் இருக்கிற விசில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கல்லாக வச்சுடுங்க. இப்போது பிரியாணி தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல் ஏதாச்சும் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சப்பாத்தி செய்கிறதுக்காக வச்சுருப்பீங்க இல்லையா கல், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு, லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டி ப்ளஸ் பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரியாணி உங்களாலேயும் செய்ய முடியும். அப்படி ட்ரை பண்ணால் மறக்காமல் என்னோடய சேனலை டேக் பண்ணுங்கள்.